இந்தியா டுடே வந்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே பரவலாக சொல்லப்படுறதை விட ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. வீக்குன்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே 38 தொகுதிகளில் வீக்கா இருக்காங்க, டிஎம்கே 66 தொகுதிகளில் வீக்கா இருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது கிளியரா ஏடிஎம்கேவுக்கு களத்துல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியும். டிஎம்கே எதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு கேம்பெயின் வந்து நடத்தப்படுது. அதுல பெரிய உண்மை இருக்காது அப்படின்றதான் என்னோட அசஸ்மெண்ட்டும் கூட. அதிமுக வீக்காலாம் இல்ல, பலமான எதிர்கட்சியா தான் இருக்கு அப்படிங்கிற ரீதியில தான் சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுல செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டினா அதிமுக தான். திமுகவை வீழ்த்தணும்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து டெஃபினட்டா அதிமுகவுக்கு தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே ஏதோ ஒரு கொங்கு பகுதிக்கான கட்சி அப்படின்ற மாதிரியும் ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றாங்க. ஏடிஎம்கே கட்சியை வந்து அப்படி சுருக்க முயற்சி பண்றாங்க. இது டஃப்பான எலெக்ஷன்ஸா இருக்கும். யார் ஜெயிப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியாது, பட் டெஃபினட்டா இது டஃப்பான ஒரு எலெக்ஷன்ஸா இருக்கும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய ஊடகவியாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சார் நலமா இருக்கேன் சார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே தமிழ்நாட்டு அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. குறிப்பா 2026 தேர்தலுக்கு இப்போதே பல கட்சிகள் வந்து ஆயத்தமாகி வருவதை நம்ம வந்து தொடர்ந்து வந்து பாக்குறோம். அதிலும் இப்போ ரீசெண்டா இந்தியா டுடேல வந்து ஒரு அனலைஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த அனலைஸ்ல வந்து சொல்லப்பட்டிருப்பது என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இப்போ கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ஆனா இதே கூட்டணி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 13 லோக்சபா தொகுதிகளையும் கிட்டத்தட்ட ஒரு 84 அசம்பிளி, அதற்கு உட்பட்ட ஒரு 84 அசம்பிளி தொகுதிகளையும் வந்து அவங்க கைப்பற்றிருக்க கூடும். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் அலைன்ஸாக தான் வந்து இருந்திருப்பாங்க. நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து இந்த கூட்டணிக்கு திரும்பக்கூடும் அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனலைஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதான் இப்ப இந்தியா டுடே வந்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க நினைக்கிறது போல ஏடிஎம்கே வீக்கா இல்ல, ஏடிஎம்கே பரவலா சொல்லப்படுறதை விட ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஏற்கனவே சி ஓட்டர் சர்வே ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்தது. ஸோ அதுல பார்க்கும்போது விஜய்க்கு வந்து ரொம்ப செல்வாக்கு இருக்கிற மாதிரி அதுல சொல்லியிருந்தாங்க. 20% மக்கள் விஜய் அவர்கள் சிஎம் ஆனா பெட்டர் அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவித்திருந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. 3rd பொசிஷன்ல தான் இபிஎஸ் அவர்களே அந்த கருத்து கணிப்புல இருந்தார். ஸோ அப்பவே நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. இவருக்கு 10% தேர்தலே சந்திக்காதவருக்கு 20% அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்தது. அதே போல 24 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியும் பார்த்தோம்னா நிறைய சர்வே ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்தது. எக்ஸிட் போல்ஸ் நாங்க, ஒப்பீனியன் போல்ஸ் நாங்க, எல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, பிஜேபி கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணிடுவாங்க, சிம்பிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ரிசல்ட்ஸ் வந்தப்போ பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ரிசல்ட்ஸ் வந்தது. பிஜேபிக்கு சிங்கிள் மெஜாரிட்டியும் கிடைக்கல. கடைசியில் அந்த சர்வே எடுத்த அந்த நிறுவனங்களோட தலைவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்டுடியோல உட்காந்து அழுதுட்டு இருந்த விஷயமும் நடந்தது. ஸோ இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, சர்வேயா இருக்கலாம், அனாலிசிஸா இருக்கலாம், இதுக்கெல்லாம் ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஸோ அந்த சர்வே சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம அப்படியே ஏத்துக்கணும்னு கிடையாது, அது அப்படியே நடக்கணும்னு கிடையாது. அது ஒரு சர்வே தான். ரிசல்ட்ன்றது சர்வே ரிசல்ட் தான். ஸோ அந்த வகையில் இவங்களும் ஒரு அனாலிசிஸை முன் வச்சிருக்காங்க. இந்த அனாலிசிஸுக்கும் டெஃபினட்டா சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப இதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொகுதிகளை 4 கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. வெரி ஸ்ட்ராங், மாடரேட், வீக் அப்படின்னு ஒரு 4 கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. சோ அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வெரி ஸ்ட்ராங் அப்படின்ற அந்த கேட்டகரியில 38 சீட்ஸ்ல ஏடிஎம்கே இருக்காங்க. 38 சீட்ஸ்ல ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டிஎம்கே பிளஸ் காங்கிரஸை பொறுத்தளவுல 15 சீட்ஸ்ல தான் அவங்க வெரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. செகண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே 81 சீட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டிஎம்கே காங்கிரஸை பொறுத்தளவுல 62 சீட்ஸ்ல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்புறம் மாடரேட், ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மாடரேட்டான தொகுதிகள்னு பார்த்தோம்னா 77 சீட்ஸ்ல ஏடிஎம்கே மாடரேட் ஸ்ட்ரென்த்தோட இருக்காங்க. டிஎம்கே காங்கிரஸ் வந்து 91 சீட்ஸ்ல மாடரேட் ஸ்ட்ரென்த்தோட இருக்காங்க. கடைசியில வீக்குன்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே 38 தொகுதிகளில் வீக்கா இருக்காங்க, டிஎம்கே 66 தொகுதிகளில் வீக்கா இருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது கிளியரா ஏடிஎம்கேவுக்கு களத்துல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியுது. அது போக ஹிஸ்டாரிக்கலா 2001 இருந்து 2021 வரைக்கும் நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸோட டேட்டாஸையும் கம்பைல் பண்ணி போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது கிளியரா நமக்கு தெரியுது, ஓவராலா ஏடிஎம்கேவுக்கு கிளியரான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. 2001 அவங்க 132 சீட்ஸ் வின் பண்ணிருக்காங்க.
டிஎம்கே 31 சீட்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே 61, டிஎம்கே 96, அதுக்கப்புறம் 2011 150 சீட்ஸ் வின் பண்ணிருக்காங்க ஏடிஎம்கே. டிஎம்கே பார்த்தோம்னா 23. ஸோ எல்லா டேட்டாவையும் பார்க்கும்போது தோக்கும் போது ஏடிஎம்கே ரொம்ப மோசமா தோக்க மாட்டேங்கிறாங்க, ஜெயிக்கும் போது நல்லா கம்ஃபர்டபுளா அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ஏடிஎம்கே கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க நிறுவ ட்ரை பண்றாங்க. என்ன பொறுத்தளவுல இதுல உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு பொறுத்தளவுல மீடியா ஒரு வகையில டிஎம்கேவோட இன்ஃபுளுன்ஸ் கீழே இருக்கிறனால பெரிய ஒரு கேம்பெயின் வந்து செய்யப்படுது. ஏடிஎம்கே ஏதோ ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி, டிஎம்கே ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு கேம்பெயின் வந்து நடத்தப்படுது. அதுல பெரிய உண்மை இருக்காது அப்படின்றதான் என்னோட அசஸ்மெண்ட்டும் கூட. ஏன்னா 2021 அவங்க எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணும்போது டபுள் ஆன்டி இன்கம்பன்சி, அப்போ அம்மையார் ஜெயலலிதாவும் காலமாயிட்டாங்க. அதெல்லாம் அந்த சிக்கல்கள்லாம் இருந்ததுக்கு அப்புறமும் பிஜேபியோட அலையன்ஸ் வைத்தும் அந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே 60+ சீட்ஸ்க்கு மேல அவங்க வின் பண்றாங்க. அவங்க அலையன்ஸ் பார்த்தோம்னா ஏறக்குறைய 75 சீட்ஸ் நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது அந்த சூழல்லயே அவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. இப்ப களம் மாறி இருக்கு. 26 பொறுத்தளவுல இப்ப ஏடிஎம்கேவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது, டிஎம்கேவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அது போது பிஜேபி இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. 24லயே நம்ம பார்த்திருக்கோம் பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. அவங்களோட என்டிஏ ஓட் ஷேர் பார்த்தோம்னா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த நம்பர்ஸும் இங்க உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டா அவங்க டஃபா ஃபைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த இந்தியா டுடே இந்த அனாலிசிஸும் பார்த்தோம்னா அந்த விஷயத்தை தான் சொல்றதா நான் பாக்குறேன். ஏடிஎம்கே நினைக்கிறத விட ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, நீங்க நினைக்கிற அளவுக்கு வீக்கா இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இப்ப இந்த கருத்து கணிப்புகளா இருக்கட்டும், இப்ப இந்த அனலைஸா இருக்கட்டும், 2001 இருந்து தான் வந்து டோட்டலா வந்து சொல்றாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வந்து ஏடிஎம்கே வந்து எவ்வளவு தனிப்பெருமையோட ஆட்சி அமைச்சிருக்கு, திமுக எவ்வளவு தனிப்பெருமையான ஆட்சி அமைச்சிருக்கு, இவங்க 2 பேருமே எதிர்கட்சியா மாறும்போது ஆளுங்கட்சியா மாறும்போது எவ்வளவு சீட்டை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒப்பீட்டளவு வந்து சொல்றாங்க. ஆனா அதே சமயம் 91 இது மாதிரியான காலகட்டங்கள்லாம் வந்து எடுக்காம இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசனா இருக்க முடியும்? ஆனா இப்ப இந்த ஒரு 25 வருஷமே போதுமானது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆமா, இப்போ ஒரு அனாலிசிஸ்னு வைக்கும்போது ரொம்ப பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லாஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் இருந்தாலே போதும். இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ்க்கு எடுத்தா கூட இந்த 5 இயர்ஸ்ல ட்ரெண்ட் ரொம்ப மாறி இருக்கு. இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா கடைசி 5 இயர்ஸ்ல ட்ரெண்ட் ரொம்ப மாறி இருக்கு. குறிப்பா பிஜேபி நல்லா ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க, என்டிகே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க, டிவிகேன்னு புது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஒன்று உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ண போறாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கேம் பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பெருசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து பெரிய இம்பாக்டை தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஸோ அந்த வகையில நான் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் நடந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அதை தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். ஸோ இந்த கிராஃப்ல நம்ம பார்த்தாலே நல்லா அழகா காட்டுறாங்க பாருங்க. 2001 இருந்து 2021 வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கேவோட ஓட் ஷேரை வச்சு நல்ல அழகான ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க. ட்ரெடிஷனலா பார்த்தா ஏடிஎம்கே மேல இருக்கு, டிஎம்கே பார்த்தா கீழே தான் இருக்கு. அப்புறம் 2016 வரும்போது கொஞ்சம் மேலே ஏறுறாங்க, 2021 வரும்போது நல்லா மேலே ஏறுறாங்க. இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா டிஎம்கேவோட ஓட் ஷேர் மேலே ஏறுது, ஏடிஎம்கேவோட ஓட் ஷேர் மேலே ஏறுது, டிஎம்கேவோட ஓட் ஷேர் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா கம்மியாகுது. 21ல ஏடிஎம்கேவோட ஓட் ஷேர் வந்து 33.3% தான் இருக்கு. ஸோ ரொம்ப பாட்டமா டச் பண்றாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல தான் அவங்க டிஎம்கேவோட கீழே போறாங்க. ஸோ அந்த வகையில இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா புது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் எல்லாம் எமர்ஜ் ஆகுது, பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறாங்க, என்டிகே ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அந்த ஃபேக்டர் தான் இப்ப இந்த கேமையே கம்ப்ளீட்டா மாத்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் இந்த மாற்றம்லாம் நடக்காம இருந்திருந்தா நம்ம இப்படி உட்காந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ட்ரெடிஷனலா ஏடிஎம்கேவுக்கு தான் அதிகமான ஓட் ஷேர், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் தமிழ்நாட்டில் அதிகம். பட் இன்னைக்கு இந்த மாற்றங்கள்லாம் நடந்தனால நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த அனலைஸை வந்து நம்ம பார்க்கும்போது இந்தியா டுடே சொல்ல வருது வந்து அதிமுக வீக்காலாம் இல்ல, ஒரு பலமான ஒரு கட்சியா தான் வந்து இருக்கு, பலமான எதிர்கட்சியா தான் இருக்கு அப்படிங்கிற ரீதியில தான் சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா அதிமுக பலமா இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட தான் சொல்றாங்க. என்ன பொறுத்தளவுல இன்னைக்கும் தமிழ்நாட்டுல செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டினா அதிமுக தான். திமுகவை வீழ்த்தணும்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து டெஃபினட்டா அதிமுகவுக்கு தான் இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா 24ல டிஎம்கே ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க, பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு நரேட்டிவை பிக்ஸ் பண்றாங்க. அந்த நரேட்டிவை ஏன் அவங்க பிக்ஸ் பண்றாங்கன்னா டிஎம்கேவுக்கு நல்லா தெரியும் களத்துல நமக்கு எதிரினா அதிமுக தான், களத்துல நம்ம அதிமுக எதிர்த்து தான் நம்ம போட்டியிட போறோம். பட் இருந்தாலும் நம்ம மக்கள் மத்தியில நரேட்டிவ் எப்படி பிக்ஸ் பண்ணணும், பிஜேபி வர்சஸ் டிஎம்கே பிக்ஸ் பண்ணணும். சோ அப்ப திமுகவை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்க ஓட் போடுவாங்க, டிஎம்கேக்கு ஓட் போடுவாங்க, சாரி பிஜேபிக்கு ஓட் போடுவாங்க. சோ நம்ம திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா
ஃபீல்டுல ஏடிஎம்கேவே இல்லாத மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. மோதல்ன்றது பிஜேபிக்கும் டிஎம்கேவுக்கும் தான், ஏடிஎம்கேன்ற ஒரு பார்ட்டியே கிடையாது அப்படின்ற ஒரு இமேஜை ஏற்படுத்துறாங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் பிஜேபியை நோக்கி போக ஆரம்பிக்குது. போன எலெக்ஷன்ல 18% ஓட்ஸ் வந்து என்டி அலைன்ஸ் வாங்குறாங்க. சோ போன எலெக்ஷன்ல என்டி அலைன்ஸ் 18% ஓட்ஸ் வாங்கினதுக்கு திமுகவும் ஒரு முக்கியமான காரணம். பாஜகவை வளர்த்து விட்டதுல திமுகவுக்கு முக்கியமான ஒரு பங்கு உண்டு. சோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க இல்லையா, டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்ற நரேட்டிவ்லாம் செட் பண்றாங்களே, இதெல்லாம் பண்ணும்போது ஏடிஎம்கே என்னமோ வீக்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது. இந்த விஷயத்த பிஜேபியும் பண்றாங்க. இப்ப பார்த்தோம்னா ஒரு சைட்ல சென்டர் வர்சஸ் ஸ்டேட்ன்ற நரேட்டிவை இங்க இருந்து டிஎம்கே பண்ண முயற்சி பண்றாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் மும்மொழி கொள்கையை கையில் எடுக்கும் போதும், நீட்டை கையில் எடுக்கும் போதும், ஸ்டேட் அட்டானமியை கையில் எடுக்கும் போதும், அப்ப நேச்சுரலா ஸ்டேட் வர்சஸ் சென்டர் அப்படின்ற அந்த நரேட்டிவ் வந்து பில்ட் ஆகுது. இதை பிஜேபி காரங்களும் விரும்புவாங்க. ஏன்னா சண்டை என்னமோ பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. அப்படி ஏற்படும் போது ஏடிஎம்கே ஓரங்கட்டப்படுறாங்க. சோ இந்த மாதிரியான மீடியா நரேட்டிவ்ஸ் இந்த ரெண்டு கட்சிகளும் பெருசா எடுக்கும் போது ஏடிஎம்கே என்னமோ பாக்குறதுக்கு வீக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு தோற்றம் ஏற்படுது. பட் அது உண்மை கிடையாது. இன்னைக்கும் செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டினா டெஃபினட்டா ஏடிஎம்கே தான். திமுகவை வீழ்த்தணும்னா கண்டிப்பா ஏடிஎம்கேவோட சப்போர்ட் இல்லாம அதை செய்ய முடியாது. சோ அதை இந்த டேட்டால காட்டுறாங்கன்னு பாக்குறேன். இப்போ அதிமுக பலம் பொருந்திய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா, சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா தென்மண்டல தொகுதிகள்ல எல்லாம் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க டெபாசிட்டே இழக்கக்கூடிய ஒரு பரிதாப நிலையெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது அங்கெல்லாம் நாம் தமிழரை விட பின்தங்கிய நிலையில தானே வந்து அதிமுக இருக்காங்க. அப்போ அங்கெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு தானே எடுத்துக்க முடியுது. சவுத்துல டெஃபினட்டா அவங்க பலவீனப்பட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, சவுத்தை பொறுத்தளவுல இவங்க சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள்லாம் கட்சியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் சவுத்துல வீக் ஆகுறாங்க ஏடிஎம்கே. அதே போல என்டிகே மாதிரி பிஜேபி மாதிரியான கட்சிகள் பார்த்தோம்னா ஏடிஎம்கேவோட ஓட்ஸை வந்து ஹெவியா அவங்க ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது டெஃபினட்டா ஏடிஎம்கேவை பெரிய அளவுல பலவீனப்படுத்திருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே ஏதோ ஒரு கொங்கு பகுதிக்கான கட்சி அப்படின்ற மாதிரியும் ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றாங்க. ஏடிஎம்கே கட்சியை வந்து அப்படி சுருக்க முயற்சி பண்றாங்க. பாருங்க, பெரிய தலைவர்கள் எல்லாமே கொங்கு பகுதியை பேஸ்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவும் மீடியால வந்து கட்டமைக்கப்படுது. சோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது சவுத் வந்து ஏடிஎம்கேவுக்கு கொஞ்சம் பலவீனப்படுது, வீக் ஆகுது. பட் அந்த விஷயத்தை ஓரளவுக்கு சரி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறேன் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல. ஏன்னா ஒண்ணு, இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா இப்ப 4 இயர்ஸ் வந்து டிஎம்கே ஆட்சி பண்ணிருக்காங்க. டிஎம்கேக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, இப்ப அண்ணாமலை அவர்களை மாத்தியாச்சு பிஜேபி மாநில தலைவரா. நயனார் நாகேந்திரன் அவர்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்ப கொங்கு பகுதியை ஏடிஎம்கே போக்கஸ் பண்ணுவாங்க. கொங்கு பகுதின்றது ஏடிஎம்கேவோட கோட்டை, அந்த ஏரியாவை அவங்க போக்கஸ் பண்ணுவாங்க. அதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சவுத்தை பொறுத்தளவுல நீங்க சொன்னது போல ஏடிஎம்கேவுக்கு சிக்கல் இருக்கு. அதை பிஜேபியை வச்சு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணலாம். சோ நீங்க பிஜேபியோட அலைன்ஸ் வச்சீங்கன்னா சவுத்ல பிஜேபி கொஞ்சம் ஓட்ஸை உள்ள கொண்டு வருவாங்க. அது போக இப்ப டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் உள்ள அகாமடேட் பண்றதுக்கான வேலைகளும் நடக்குதுன்றாங்க. ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு வகையில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அமித்ஷா பிரஸ் மீட்ல சொல்லும்போது அழுத்தமா சொல்றாரு, அதிமுக உட்கட்சி விவகாரங்களை வந்து பாஜக தலையிடாது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உணர்த்துவது என்ன? பாஜக நாங்க இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. அப்கோர்ஸ் இப்ப அதிமுகவோட இன்டர்னல் மேட்டர்ஸ்ல அவங்க தலையிடணும்னு அவசியம் இல்ல. பாஜகவுக்குன்னு சில சீட்ஸ் கிடைக்கும்ல, மேபி அதுல கொஞ்சம் சீட்ஸ் அவங்களுக்கு ஒதுக்கலாம் இல்லையா, டிடிவி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. சோ அது நடந்ததுன்னா சவுத்ல இன்னும் கொஞ்சம் ஓட்ஸும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் செய்யும் போது ஓரளவுக்கு சவுத்ல பேலன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பார்ப்போம். இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து போட்டி போட்டிருந்தாங்க அப்படின்னா 13 இடங்களோடு அந்த 13 தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒரு 84 சட்டமன்ற தொகுதிகளை வலுவான ஒரு ஓட்டை வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற வந்து இந்த இந்தியா டுடே வந்து அனலைஸ் வந்து சொல்லுது. இப்ப நம்ம பாக்குறப்ப கிட்டத்தட்ட 84 சீட்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 வருஷம் கேப்ல இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் சேர்த்தால் கூட அவங்க கிட்டத்தட்ட அந்த ஆட்சியை நெருங்க வாய்ப்பு இருக்கா? 177 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு என்ன பொறுத்தளவுல இது டஃப்பான எலெக்ஷன்ஸா இருக்கும். யார் ஜெயிப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டா இது டஃப்பான ஒரு எலெக்ஷன்ஸா இருக்கும். அந்த இந்தியா டுடேயோட அந்த அனாலிசிஸ்ல 24ல பாஜகவும் அதிமுகவும் அலையன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அது 2 பேருக்குமே லாபகரமா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாங்க. என்ன பொறுத்தளவுல அது 100% உண்மை. ஏன்னா லோக்சபா எலெக்ஷன்ஸை பொறுத்தளவுல பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பிஜேபிக்கு பிஎம் கேண்டிடேட் இருக்காங்க. சோ அந்த வகையில
அசம்பிளியை விட லோக்சபால பிஜேபி பிளஸ் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனாலதான் போன எலெக்ஷன்ல 24ல அவங்க அலைன்ஸ் பார்த்தோம்னா 18% வின் பண்றாங்க. ஸோ ஏடிஎம்கே 24லயே அவங்க பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அது இன்னும் நல்லா பெட்டரான ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும். அது ரெண்டு பேருக்கும் ரொம்ப லாபகரமா இருந்திருக்கும். 26 பொறுத்தளவுல இப்ப ஏடிஎம்கே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏடிஎம்கே 24ல சில ரிஸ்க் எடுக்கிறாங்க. நம்ம அலைன்ஸை பிரேக் பண்ணியாச்சுன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கேவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த விஷயம் நடக்கல. அதே மாதிரி பிஜேபியோட அலைன்ஸை பிரேக் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கேல இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் நம்ம பக்கம் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுவும் நடக்கல. சோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கலன்னா இப்ப வேற வழியே கிடையாது. சோ இப்ப ஏடிஎம்கே கையில இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன, பிஜேபி பக்கம் தான் போகணும். சோ அந்த விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. சோ இப்ப இது ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான். நம்ம 24 டேட்டா வச்சு பார்க்கும்போது ஏறக்குறைய 18% ஓட்ஸ் வந்து பிஜேபி அலைன்ஸ் கிட்ட இருக்கு. சோ இப்ப ஏடிஎம்கே ஓட்ஸையும் பிஜேபி ஓட்ஸையும் நம்ம சேர்க்கிறோம்னா டெஃபினட்டா சாலிடான நம்பர்ஸ் வருது. அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா திமுகவை எதிர்த்து டஃபா ஃபைட் பண்ண முடியும். அது போக திமுகவுக்கு இப்ப ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. 4 இயர்ஸ் அவங்க ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. திமுகவை பொறுத்தளவுல அவங்க கண்டினியூஸா 2 டைம்ஸ் ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம். நம்ம இந்த இந்தியா டுடேல காட்டிருக்க டேட்டா வச்சு நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தரையும் தோக்கும் போது ரொம்ப மோசமா தோக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது கண்டினியூஸா 2 டைம்ஸ் அவங்க ஜெயிக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம். அதை ஏடிஎம்கே பண்ணிருக்காங்க. பட் இவங்க இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஹெவியான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது இன்னொரு அட்வான்டேஜும் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸுக்கு. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா டஃப்பான ஒரு ஃபைட்டா தான் இருக்கும் இது. ஆனா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வர்றாருல 200 இலக்கு நிச்சயமாக திமுக கூட்டணி 200+ தான் அப்படிங்கிறது சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ரொபகண்டா தான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன்ஸ் லாஸ்ட் டைம் வந்து புதுச்சேரி உட்பட 40 அடிச்சிட்டோம். அப்ப கண்டிப்பா அந்த எலெக்ஷனை வந்து நம்ம தொட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு யதார்த்த ஒரு களத்தை அப்படி வெளிப்படுத்துறாரா இல்ல அவருக்கான அந்த நம்பிக்கை? இதுல யதார்த்தம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்டாலினை பொறுத்தளவுல பிஜேபி கிட்ட இருந்து சில பாடங்களை இன்னைக்கு திமுக கத்துருக்காங்க. மீடியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்ற விஷயத்த பிஜேபி கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. மீடியா மேனேஜ்மெண்ட்டை நல்லா எஃபெக்டிவா பண்றாங்க. அதே மாதிரி இந்த ப்ரொபகண்டா பண்றதெல்லாம் இருக்கு இல்லையா, பிஜேபி தான் இந்த 24 ஹவர்ஸும் எலெக்ஷன் மோட்லயே இருப்பாங்க. ஒரு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் அவங்க எலெக்ஷனை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு எலெக்ஷனை கையில் எடுத்து அதை மேனேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா, எலெக்ஷன் இஷ்யூஸை பெருசா டீல் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன்ஸையே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வண்டியை நகர்த்திட்டு இருப்பாங்க. அதை இப்ப திமுகவும் பண்றாங்க. 24 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த 200% பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அபத்தமான ஒரு விஷயம். எலெக்ஷனுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் 1 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. 24ல லோக்சபா முடிஞ்ச உடனேயுமே நம்ம டிவியில நம்ம முக்கியமான தொலைக்காட்சிகள்லாம் திமுக 200 சீட் ஜெயிக்குமா ஜெயிக்காதான் விவாதிக்கிறாங்க. இது என்ன விவாதம்? அப்ப டிபேட் என்ன? 200 ஜெயிக்குமா ஜெயிக்காதான்றதான் டிபேட்டா? அப்ப அவங்க சொல்ல வர்றது என்ன? மறைமுகமா சொல்ற வர விஷயம் என்னன்னா, நாங்க ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவோம், ஜெயிக்கிறது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனா 200 சீட் ஜெயிக்குமா இல்லையான்றதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு மறைமுகமான ஒரு மெசேஜை வந்து மக்கள் மனசுல அவங்க திணிக்கிறாங்க. இது வெறுமனே இது ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு நரேட்டிவா அவங்க பில்ட் பண்றாங்க. நம்ம இதுல ரொம்ப அவலமான விஷயம் என்னன்னா, இதுக்கு நம்மளோட ஊடகங்களும் துணை போறாங்க. முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இதை ஒரு இஷ்யூவா எடுத்து டிஸ்கஸ் பண்றாங்க. திமுக 200 சீட் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, அதுவும் 2 வருஷம் கழிச்சு ஜெயிப்பாங்களா ஜெயிக்கும், அது ஒரு டிபேட்டான இதை ஒரு விஷயம்னு எடுத்து நம்ம மக்கள் டிபேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம் தான். இப்ப முதல்வர் அவர்கள் 200% சொல்றாருன்னா அதுல எந்த முக்கியத்துவமும் அது கிடையாதுன்னு தான் நான் பாக்குறேன். இவரே உங்க பல்வேறு கருத்துக்கு நன்றி சார். நன்றி.